பாமகவினர் மீது குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்ததற்கு அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பாமக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமகவின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் வெள்ளிக்கிழமையன்று சென்னையில் நடைபெற்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நிலை பாதிப்பால் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் அவரது மகனும் அக்கட்சியின் இளைஞரணி தலைவருமான அன்புமணி முன்னிலை வகித்தார். செயற்குழு கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் மரக்காணம் கலவரத்தில் பாமகவினர் மீது திட்டமிட்டே குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவேசமாக குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் அதிமுக அரசு பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் 4000 கொலைகள் நடந்துள்ளதாகவும் தமிழகத்தில் ஜனநாயக படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அன்புமணி சாடினார். இந்தியாவிலே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் நடக்காதது தமிழ்நாட்டிலே ஒரே கட்சியை சார்ந்த ஒரே சமுதாயம் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த 1 மாத காலத்திற்குள் 122 பேர் தடுப்பு காவல் சட்டம். யார் வன்முறை கட்சி? இன்னைக்கு பார்த்தா அதிமுக தான் வன்முறை கட்சி. அவர்கள் வன்முறை செய்கின்ற ஆயுதம் என்ன ஆயுதம்? காவல்துறை. காவல்துறை வைத்து அதிமுக பேடித்தனமாக கோழைத்தனமாக காவல்துறையை ஏவி விட்டு நம்மளை கைது செய்து அப்பாவிகளை கைது செய்து ஒரு ஜாதி வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. இன்னைக்கு ஜெயலலிதா ஜாதி வெறி பிடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. காவல்துறை ஜாதி வெறி பிடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. செயற்குழுவில் காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் மேலும் 15 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.